மொதல் வீடியோ கூட போடல. ஆனால் ப்ளூஃபர்ஸு 4 வீடியோ வச்சுருக்கேன். 40 நிமிஷம் ஃபுட்டேஜ், 39 நிமிஷம் ப்ளூஃபர் தான் இருக்கு. இல்லை ஆனா அரை மணி நேரம் ஆச்சுண்ணா. இல்லை புரியல, 2 கிளிப்பு தவிர இல்லை சார். நான் எனக்கு எடிட் பண்ணதான் சார் கற்றுக்கணும். கத்துக்கணுமா? ஏடா நீ எடிட்டர் நான் சொல்லிட்டு இருக்கிற வெளில. பாருங்க, எடிட் பண்ணுறேன்னு காலிலேருந்து சும்மா இருக்கிறான். 2 ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கிட்டு. தம்பி என்னப்பா பண்ணுறீங்க? இது ப்ரீமியம் ப்ராஜெக்ட் புது வருஷம் வந்துச்சுன்னால 20 தானே இருக்கு. 23 இருக்கணும். சரி தம்பி, எவ்வளோ நேரம்? எனக்கு வந்து ஆஃபீஸே முடிஞ்சிச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்னைக்கு. அதே முடிஞ்சிச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோமு. ஏய், உன் மேனேஜர் லீவ் விட்டாரு. நான் கேட்கறது இது எதோ படிச்சுக்கிட்டு இருக்கிற. அது என்ன இது? நீ படிக்கல, டவுன்லோட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். ரைட்ரா, ஏதோ அதில் அது என்ன இது? இது என்னது? என்னடா அவார்டா கொடுக்குறாங்க? இப்படி ஆக்ட் பண்ற. நீ எடிட் பண்றது காலையில இருந்து அதான பார்த்துட்டு இருக்கிற. பார்த்துட்டு இல்ல, நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டேன்? எடிட் பண்ணி கூடுறா, இன்னைக்கு ஃபுட்டேஜ் அப்லோட் பண்றோம்டா கூப்பிட்டேன். நீ வந்ததுலேருந்து என்ன பண்ணிட்டு என்னடா? டேய் டேய், இந்த 2 ஃபுட்டேஜ் எடுத்து போட்டுட்டு 2 ஃபுட்டேஜ் இல்ல அவுட் எடுத்தேன். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் இதாயிருச்சு. இதாச்சுன்னா எது? செருப்பாடி இப்ப கம்பெனி இல்ல, அது கொஞ்சம் சோறுதிங்க போறான்னா நீ என்ன சொல்ற? என் மேல பழி போடுற. அவன் உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது நீ என்ன சொல்ற? இந்த ஆளு என்ன சோறுதிங்க கூட அமுச்சுடல, நான் அமுச்சுடல உன்ன. அப்படி இல்ல. நான் எத்தனை மணிக்கு வந்தேன்? 9:30 மணிக்கு வந்தேன். எப்ப சாப்பிட்டேன்? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. வந்தோடனே அவ்வளவுதான், ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டோமே. 2 பேரும் தான் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் நீ சாப்பிடல. அதான் எக் பப்ஸ் வாங்கி கொடுத்தேன். நான் வந்து தம்பி, நான் உன்னை வந்து போயிட்டு சாப்பிட்டுருவான்னு நான் சொன்னேன். நான் இதை முடிச்சுட்டு போறேன், நான் கத்துக்கணும், நான் கிழிச்சிருவேன். அவன் நாக்கு நோட்டை கூட எழுதிட்டு இருந்தேன். கத்துக்கிட்டியா? சரி, அப்புறம் என்ன இதுக்குடா என்ன சொல்ற? அப்புறம் எதுக்கு என்ன சொல்ற? சரி, இப்ப என்ன சொல்றீங்க? அதுக்கு எடிட்டுக்கு நம்ம சேனல் ஆரம்பிச்சு அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. 1 வாரம் ஆச்சு. எத்தனை அவுட் எடுத்திருக்கோம்? ஒரு 10-15 கொடுத்தனே, ஃபுட்டேஜ் கொடுத்தனே. எந்த ஃபுட்டேஜ் ஒழுங்கா? நம்ம அந்த வண்டியில போனது அன்னைக்கு. தம்பி மைக் வந்து நானே எடிட் பண்ண போறேன். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீடியோ எடுத்திருப்போம். ஆடியோ இருந்து நான் இது பண்ணல. அதையுமே வீடியோவை புடிச்சு ஆடியோ கட் பண்ண பிரீமியம் ப்ரோல இருந்து ஆடியோ ரிமூவ் பண்ணா கேளுங்க. இதுக்கு முன்னாடியே எடுத்திருக்கோம். ஆடியோ இருந்துச்சுன்னா ஆடியோவோட நம்ம ஒரு ஆள் குளிக்க போனோன்னு போச்சு. இந்த இருங்க, அவரோட இது நிலைமையை பார்ப்போம். எங்க என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. 6:10 சார் வந்தது. இப்போ கரெக்டாக 6:23 சார். இல்லை சார், அவர் வேலையை பார்க்குறாரு சார். நான் ஒரு வெல்டர் பையன். சொல்லு சார். எங்க அப்பா ஒரு வெல்டர். சரி சார். நானும் வந்து அடிச்சுலாம் இருக்கிறேன். சரி சார். கரெக்டாக அடிக்கிறானா என்னன்னு பார்த்தேன். இங்கேருந்து 6:23 சார், 6:25 சார். நீங்க 6:10க்கு குளிக்க போகணுமா? போ கம்யூனிட்டி கட் பண்றா. இதை வேற எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க. இல்லை, இனிமே நான் இந்த இதை வச்சு தானே சுற்றுவேன். போ, இப்போ 6:25 போ. இன்னும் எவ்வளோ நேரம் வந்து நான் பார்க்குறேன். போ. நெய் வாண்ணா, அரை மணி நேரம் ஆச்சுண்ணா. பா அதுக்குன்னு அரை மணி நேரமா? அப்புறம் இந்தாவா ஆடியோவே கொடுக்காம எடுத்து எடிட் பண்ணிட்டா நீ? 2 கிளிப்பை வச்சுக்கிட்டு காலில இருந்து 8 மணி நேரம் ஓட்டிவிட்ட நீ. சார் 2 இல்ல, நீ நாளைக்கு வேற வந்து நான் கிழிக்கிறாங்கிற. இல்ல புரியல, 2 கிளிப்பை தவிர இல்ல சார். நான் எனக்கு எடிட் இந்த மாதிரி தான் சார் கத்துக்கணும். கத்துக்கணுமா? ஏடா நீ எடிட்டர் நான் சொல்லிட்டு இருக்கிற வெளில.
யாரு சொன்னா? உன்னை வச்சு நான் என்னடா பண்ணி தொலையது? கிளம்பி தொலை, போவோம். அவனை வந்துருவானா? வா போவோம். இரு அப்படியே இரு கைஸ், பழைய கம்பெனிக்கு போறோம். அப்ப என்ன ஆகுதுன்னு தெரியல. வாங்க கூட்டம் போய் இப்படி வா, ஒன்னா தான் தேடிட்டு இருந்தேன். இப்படி வா, அவ்வளவுதான். ஆடாம அசையாம பிடிச்சிக்க. அவனை பாரு, அவ்வளவு பெரிய உருவமா மறைஞ்சு போச்சு. ஐயோ, என்ன பண்ற? புடிச்சிட்டு சொன்னாரு. விடு, எல்லா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல தான் வரும். இங்க பாரு, இங்க பாரு. என்ன எங்கடா ஃபோக்கஸ்? இங்க பாரு, இங்க பாரு. நம்ம முன்னாடி என்ன ஃபோக்கஸ் பண்ணோம்? பாடம் தரிச்சு உட்கார்ந்திருக்கா. ஏய், அங்க போடா. அவர்கிட்ட போணுமா? வெல்கம் டு கனெக்ஷன் ஆபீஸ். நின்ன இடத்துல இருந்து இங்க பாரு, ஆடியோ கேக்குதா கேட்கல, நின்ன இடத்துல இருந்தே எடு போதும். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி, என்ன ரொம்ப திட்டவும் முடியல. நீ என்ன பண்ணாலும் நான் அவுட் ஆஃப் ஸ்டாண்ட் எடுத்துரு. சூரி மாதிரி எடுத்து மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. இதோ வந்து விட்டார். அதெல்லாம் கொஞ்சம் மாத்தியா, ஏதாச்சும் ரிச்சா தயிர் போடலாம்ல, அப்பப்ப காத்து இறங்குது. வரட்டா.